வணக்கம். நலம் நம்முடன். என்னங்க பண்டிகையெல்லாம் நெருங்கிட்டுருக்கு, என்ன ஸ்வீட் செய்யலாம்னு யோசிச்சுட்ருக்கீங்களா? வாங்க இன்றைக்கி கருப்பட்டி ஜிலேபி எப்படி செய்கிறதுன்னு கற்றுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போது கருப்பட்டி ஜிலேபிக்கு முதல்ல 1 கப் உளுந்து எடுத்து நம்ம கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். 1 மணி நேரம் இது ஊறணும். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். அதுக்கு இடையில் நம்ம 2 கப் கருப்பட்டி சேர்த்து லைட்டாக முதல்ல பாகு காய்ச்சி எடுத்து அதுக்கப்புறம் அதை வடிச்சிட்டு நம்ம மறுபடியும் பாகு காய்ச்சிக்கலாம். கருப்பட்டி வெல்லம் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படியும் தூசு குப்பைகள்லாம் இருக்கும். அதனால் இதை முதல்ல ஒரு தடவை பாகு காய்ச்சி எடுத்து வடிச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பாகு காய்ச்சிக்கலாம். இப்போது அதுக்கு இடையில் பாகு கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம ஊற வச்சுருக்கக்கூடிய உளுந்தை சுத்தமாக தண்ணியே இல்லாமல் வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு அரைக்கும்போது தண்ணி தேவைப்பட்டால் 1/4 கப் வரைக்கும் ஊற்றுங்க போதும். ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னா நமக்கு ஜிலேபிக்கு பதம் வராது, கெட்டியாக தான் வேணும். அதனால் பார்த்து அரைச்சிக்கோங்க. இப்போது சைடில் பாகும் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ இதை நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆற விட்டுட்டு இன்னொரு கப்புக்கு வடித்து எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே இங்கே உளுந்தும் அரைப்பட்டுருக்கு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா ஜிலேபிக்கு பதம் கெட்டுடும். இன்னொரு சைடில் எண்ணெயும் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், பாகு இளம் கம்பி பதத்தில் இருந்தால் போதும். ஒரு கம்பி பதம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி பதம் இளம் கம்பி பதம், அந்த பதம் சரியாக இருக்கும். அடுத்து சைடில் எண்ணெயும் காய்ச்சிட்ருக்கு. இதுக்கு பார்த்திங்கன்னா மாவும் உளுந்து மாவும் ரெடி ஆயிடுச்சு. இந்த பைப்பில் நான் ஜிலேபி போட்டு எனக்கு சரியாக வரல. இது கேக்குக்கு க்ரீம் போடுற இந்த கவர் இது சரி வரல. அதுக்கு பதிலாக நீங்கள் பார்த்திங்கன்னா நம்ம சேமியாலாம் வாங்க யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ராகி சேமியா அதெல்லாம் வரக்கூடிய கவர், அந்த மாதிரி ஏதாவது பாலித்தீன் கவர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் சூப்பராக வருது. இதில் வரல, உங்களுக்கு வரலங்கிறத காட்டுறக்காகவே இதையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நான் ஒரு ஷேப்பில் சுற்றுனா அது ஒரு ஷேப்பில் போயிட்டுருக்கு. ஆனால் இதுவே இந்த சேமியா கவரில் போடும்போது பாருங்கள், கீழே சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு போடும்போது இது ரொம்ப அழகாகவே வந்தது. அதனால் செலவே இல்லாத இந்த ஐடியாவில் இப்படி போடுங்க, கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தேவையான சைஸில் தேவையான ஷேப்பில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஜிலேபி மாதிரி சுத்த வரலைன்னா தமிழில் போட வரும் இல்லையா, அதை போடுங்க போதும். பாருங்கள், இந்த கவரில் போட்டால் ரொம்ப அழகாக வந்தது. செலவே இல்லாமல் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இது நல்லா நுரை அடங்க வேகணும். பாருங்கள், ஒரு சைடு வெந்துருச்சு. நான் திருப்பி போடுறேன். அந்த நுரை முழுவதுமாக அடங்கினதுக்கப்புறமா அதை வெளியில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இங்கே நான் பாகில் போட்டு டிப் பண்ணினதை உங்களுக்கு எடுக்க முடியாமல் போச்சு. பாகில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊற விடுங்க. ஊறினதுக்கப்புறமா இதை எடுத்து வெளியில் வச்சிடலாம். நான் இந்த ஜிலேபியை 10 நிமிஷம் தான் ஊற வச்சேன். நீங்கள் ஒரு 2 மணி நேரம் கிட்ட ஊற வச்சிங்கன்னா நல்லா ஜூஸியான ஜிலேபி கிடைக்கும். அதேமாரி நான் இந்த ஜிலேபியில் எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் ஆட் பண்ணல. உங்களுக்கு நார்மல் ஜிலேபி நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்கும், குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் கருதி நான் எந்த கலரும் ஆட் பண்ணல. இதை நம்ம தாராளமாக